அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசத்தும் விஜய், அமைதி காக்கும் அண்ணாமலை, இந்த 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? உண்மையிலேயே விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். அதாவது எப்படின்னா, ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிறதே இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு கர்மமே கண்ணாக இருக்கிற மாதிரி, நான் பேச வேண்டிய அவசியமே இல்லையா, அது வாட்டில் வேலை நடக்கும். என்னுடைய அமைச்சர்கள் சுறுசுறுப்பாக வேலை வைப்பாங்க. எனக்கு அவர்கள் அனைவரையும் மேய்க்கிறதா தொழில், நல்ல மேய்ப்பானாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னது மாதிரி, ஓரளவு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்களில் இந்த அமைச்சர்களின் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சட்டவிரோத கல்குவாரிகளை ஒரு நிப்பாட்டினது, அதே போல் அறிவிப்பு, எந்த அறிவிப்புமே தேர்தல் அறிக்கையில் கூட கொடுக்காம ஒரு 700 மதுக்கடைகளை, டாஸ்மாகை மூடியது. அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறுகின்ற காலங்காலமாக மக்களுக்கு இம்சையை கொடுத்துட்டு இருக்கிற அந்த ஐயர்களுடைய குற்றத்தை ஓரளவுக்கு ஒரே ஒரு நடவடிக்கை மூலமாக உங்கள் அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்டணும். இந்த இடத்துல அவர் அந்த ஊழலை வெளிக்கொண்டாரவும் ஐயர் பூரா பயந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு மக்களை தொந்தரவு இல்லாமல் போலீஸும் மரியாதையோடு நடத்துகிறாங்க. இல்லைன்னா அங்கிட்டு போ, இங்கிட்டு போ, அங்கே போ, இங்கே போ, 1000 ரூபா விடு, 2000 ரூபா விடு, 3000 ரூபா விடுன்னு பிடிங்கிட்டு இருந்தாங்க. இதை கைது பண்ணவும் உடனே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் உடனே பாஞ்சிக்கிட்டு வர்றானே. நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது எவன் தடுக்க வர்றானோ அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன்தான் அந்த காரியத்துக்கு இவ்வளோ நாளாக நடந்த அந்த சம்பவத்திற்கு, ஊழலுக்கு அவன் தான் பொறுப்பாக இருப்பான். இப்போ பாருங்கள், சென்னையில் உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பாருங்கள், எவ்வளவு மின்சாரம் மத்திய சர்க்கார் கொடுத்தாலும் இவங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏற்கனவே அவங்ககிட்ட பணியாற்றிய அந்த உயர் அதிகாரிகள் சொகுசு கண்டவங்க, ஏன்னா வேலையை செய்யாமல் சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க எவ்வளவு மின் தடை ஏற்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் மக்களுக்கு. இதனால் எவ்வளோ சிரமம். தினந்தோறும் மக்கள் இரவில் நிறைய இடங்களில் மின்சாரம் இல்லாமல் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கொசுக்கடியில் தூங்குறாங்களே. நான் கேட்குறேன், அமைச்சர்களே, எம்எல்ஏக்களே, நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கொசுக்கடியிலையும் கரண்ட் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு காரணமானவங்கள நல்லா உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, ஏன் நல்லா முடுக்கி விட்டு அவங்கள அப்புறம் அரெஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சிசிடிவி கேமராவில் பார்த்தா ஒரு யாருன்னே தெரியாத ஒரு 2 இளவட்ட பையங்க போய் பீஸ் கரியர் பிடுங்குறாங்க. அப்போ எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் சென்னையில் சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ ஏன் இதை அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போலீஸ் களமிறங்கி அந்த குற்றவாளிகளை கைது பண்ணால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதே போல் டெய்லி கொள்ளை நடக்குதுங்க. இது என்னங்க, தமிழ்நாடா இல்லை சுடுகாடா? ஸோ அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் முதல்வர் அவர்களே. உங்களுடைய அமைச்சர்களில் நிறைய பேருடைய செயல்பாடு கொஞ்சம் பரவாயில்ல, சரிங்களா? இப்போ இந்த கீர்த்தனா நாயுடு தென்கொரியா போய் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போயிருக்காங்க. அது பாராட்டுக்கள். ஏன்னா சென்ற ஆட்சிகளில் ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும்,
எடப்பாடி ஆட்சியில் அந்த ஒரு 4.5 வருஷமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 9.5 வருஷம் அந்நிய முதலீடை ஈர்க்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம மக்கள் வரியாக கட்டுற பணத்தில் போய் இவங்க ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுற்றி ஒரு முதலீடு கூட கொண்டு வராமல் சும்மா, ஆனால் அறிக்கையிலையும் டிவிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எவ்வளவு காசு செலவழித்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி எத்தனை 1000 கோடி கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு பிரான்ச் தொடங்க போகிறோம்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்தா போதும், உடனே அது இங்கே இருக்கிற அந்த மேனேஜரை கூப்பிட்டே இவங்க பேசியிருக்கலாம். இதுக்கு போய்கிட்டு ஃபாரின் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், முதலீட்டாளர்கள் மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியில் இருந்து ஸ்டாலின் வரை மக்கள் பணத்தை வீணாக்கியது தான் மிச்சம். ஆனால் இப்போ இன்னைக்கு பாருங்கள், அந்த வகையில் முதல்வரின் சில நடவடிக்கை ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கும்போது பாராட்ட வேண்டியது மனித இயல்பு. வெறும் குற்றம் கண்டுபிடிப்பது மட்டுமே நமக்கு வேலை இல்லை. பாராட்ட வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டும். இப்போது அந்த அமைச்சர் அங்கே போய் பெரிய கம்பெனிகளின் சிஇஓக்களை சந்திக்கிறாங்க. ஒரு அமைச்சர் போனால் போதுங்க, இன்றைக்கி அவங்க பின்னாடி ஒரு கூட்டமாக போயிருக்கு இல்லையே. ஆனால் இவங்க பண்ண கூத்து, முதலீட்டாளர் மாநாடு போடுறோம்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் டூருக்கு அந்த எந்த நாட்டில் போடுறாங்களோ. இப்போ ஜப்பான்னா ஜப்பானுக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முக்கியமான சில அமைச்சர்கள், முதல்வர், அவர் குடும்பம் எல்லாம் சுற்றுலா கிளம்பிடுவாங்க டூர் மாதிரி. அந்த நிகழ்ச்சி இருக்கும், அது ஒரு டயத்தில் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு வார டூர், முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு போட்டு அந்த பேரில் மக்கள் பணத்தை எவ்வளவு தாங்க கொள்ளையடிப்பீங்க? ஏன் உங்கள் கை காசைப்பட்டு 10 பைசா கூட கை காசைப்பட்டு எங்கேயும் போயிட்டு வர மாட்டீங்களா? உங்கள் பின்னாடி வரக்கூடிய அந்த பத்திரிக்கையாளர்களே அவங்களே ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தனியாக டிக்கெட்டை போடு, அவங்களுக்கு தனியாக பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூமாக போடு. அவங்களையும் முக்கியமான ஆளுகளாக இருந்தால் அவங்களும் குடும்பத்தோடு வருவாங்க. அப்போ எல்லாருக்கும் யார் செலவுங்க? எவ்வளவு தாங்க திராவிட கட்சி ஆட்சியில் எவ்வளோ தான் பணத்தை விரயம் பண்ணீங்க? 10 லட்சம் கோடி கடன் கொண்டு போய் வச்சிட்டீங்க. இப்போ இருக்கிற முதல்வர் ஓரளவுக்கு அவருக்கு கடுமையான நெருக்கடியில் இருக்கார், நிதி நெருக்கடியில் இருக்கார். இருந்தாலும் அதனால தான் எதுவும் பேச மாட்டேங்கிறார், அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப கடுமையான யோசனையில். ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு சில நல்ல சிந்தனைகள் தோன்றுறது மாதிரி தான் தெரியுது. அங்கே கூட பொம்மை மாதிரி வர்றாரு போகிறாருன்னுலாம் நம்ம நினச்சோம். ஆனால் அவர் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் தான் இவரை அடையாளப்படுத்துது. ஆனால் சில அமைச்சர்கள் இப்போ சில நேரத்தில் பார்க்கும்போது இவர் முதலமைச்சரா இல்லை ஆதவ அர்ஜுனா முதலமைச்சராங்கிறது சந்தேகம் வருது. ஏன்னா அவர் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட அமைச்சர்களுடைய தலைமை பொறுப்பு வகிக்கிற மாதிரி அவர் தான் முக்கியமான விஷயங்கள் அப்புறம் பேட்டி கொடுக்குறார். செங்கோட்டையிலிருந்து அனைத்து அமைச்சர்களும் அவருக்கு பயப்படுற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று முதலமைச்சர் பேசுங்க, இல்லைன்னா அந்த துறை மந்திரி அவங்க துறையை மட்டும் பேசட்டும். மற்ற துறையில் நடக்கக்கூடிய விஷயத்தை வேற ஒரு மந்திரி பேசுவது அது சரியல்ல. அது திராவிட ஆட்சியில் அப்படி இருந்தது. சரிங்களா? ஆனால் உங்கள் ஆட்சியில் அந்தந்த மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் பெரிய சாதனை. இப்போ நான் உண்மையிலே இந்த அம்மா செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 தடவைலாம் பேசியிருக்கேன். கீர்த்தனா அம்மா ஒரு செயல்பாடு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு களத்தில் இறங்கின மாதிரி தெரியுது, இறங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊழல்கள், ஏற்கனவே நடந்த ஊழல்களை முதல்ல வெளியே கொண்டு வாங்க. இப்போது ஊழல் அதிகாரிகள் நிறைஞ்சு நிற்கிறாங்க, கருப்பாடுகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இபி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், இப்போ நீங்களே நினச்சாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. போக்குவரத்து துறை அது மாதிரி தான் பெரிய ஊழல். போக்குவரத்து துறை சொத்துக்களை பூரா அடமானம் வச்சுருக்காங்க. நீங்கள் எதை வச்சு இலவசம்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இப்போது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த டவுன் பஸ்ஸுகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்கக்கூடிய பஸ்ஸுகள் 90% இருக்குது. ஒரு
10% தான் புதுசாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? போக நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இதில் நிறைய பேர்கள், அந்த பெயர்கள் பார்த்தீங்களா, பேருந்து நிலையங்களுக்கு பேர் அரசியல் தலைவர்கள் பேர் இருக்கிறத அதை எடுத்து விட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தால் முடியும். உங்கள் அமைச்சர்கள் நினைத்தால் முடியும். எதுக்குங்க? ஏங்க, ஆண்டாண்டு காலமாக தமிழ் மண்ணை ஆண்ட மன்னர்கள், எவ்வளவோ மன்னர்கள் இருக்காங்க. இந்த தமிழ் நிலத்தை வந்து உருவாக்கிய மன்னர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. புகழ்பெற்ற மன்னர்கள் இருக்காங்கல்ல. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சேரன், சோழன், பாண்டியன்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க. உலகத்தையே வந்து வென்றவங்கெல்லாம் இருக்காங்க. கடாரம் கொண்டான், ஓகேவா? இப்போ உலகத்தில் பாதி நாடுகளை வென்ற சோழ மன்னர்கள்லாம் இருக்காங்க சார். அப்போ நீங்கள் அவங்கள பெருமைப்படுத்துங்க. நீங்களும் திராவிட கட்சிகள் மாதிரியே வந்து அதை வந்து நீங்கள் நினைத்தால் முடியும். என்னமோ அவங்க அப்பன் வீட்டு காசு மாதிரி ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கும் அவங்க அப்பன் பேரை வைக்கிறது. நல்ல வேலை கேவலப்படுத்தி கடலில் போய் சிலையை வைக்க பார்த்தாங்களே, இது எங்கேயாவது கண்டிருக்காங்க? சரி, அவன் காசுலன்னு செய்ய வேண்டியதானே. நான் என்ன சொல்லி இப்போ செய்யலாம்ல. இப்போ ஒரு பிரம்மாண்டமான சிலை வைக்க போகிறோம். எங்கள் தந்தைக்கு நாங்கள் இத்தனை 1000 ஏக்கரில் அல்லது இத்தனை 100 ஏக்கரில் பெரிய படிப்பகம் வைக்க போகிறோம். வைக்க ஒரு சொந்த காசில் வைக்க வேண்டியதானே. சம்பாரிச்சு கொள்ளையடிச்ச படத்தில் என்னன்னு செய்கிறீங்கப்பா? ஒரு சாதாரண ஒரு டீ குடிக்கணும்னா கூட வந்து கவர்மெண்ட் காசில் குடிக்கிறீங்க. இது என்ன நியாயம்? அப்புறம் எதுக்கு எத்தனை கோடி? தேவையே இல்லையே. அதனால் இந்த விஷயத்தில் திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஒளி ஏற்படுது. அவங்க சர்க்கார் மூலமாக ஓரளவுக்கு வந்து நடவடிக்கைகள் இருக்குது. இன்னமும் போலீஸ் துறையை கையில் வச்சிருக்கிற திரு விஜய் முதல்வர் அவர்களே, அவங்களே நிறைய கற்பாடுகள் இருக்காங்க. இங்கே பேசுகிற நடவடிக்கைகள் ஃபுல்லாக அப்படியே வந்து திராவிட ஆட்சியாளர்களுக்கு அப்படியே வந்து நகல் போய்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை உளவுத்துறை மூலமாக உங்களுக்கு நம்பிக்கையான சில போலீஸ் அதிகாரிகளை கையில் வச்சுக்கோங்க. நிறைய நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு செயல்படுறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை வாகனங்கள் பாருங்கள். இன்றைக்கி ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு பள்ளியுடைய பெரிய ஸ்கூல் போல் நிறைய பஸ்ஸு இருக்குது. பஸ்ஸே 100 கணக்கில் இருக்குது. அதில் ஒரு பஸ்ஸில் பின் டயர் கலண்டு ஓடிடுச்சு. ஆனால் டிரைவர் ஓரளவுக்கு சாமர்த்தியமாக இருந்ததுனால அந்த குழந்தைகளுடைய உயிர்கள் தப்பியது. இல்லைன்னா என்ன இருக்கும் சொல்லுங்கள்? குடி பெரும்பாலும் இந்த டாஸ்மாக்குகளை ஊருக்கு அவுட்டரில் கொண்டு வருவீங்க. எந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நீங்கள் நினச்சா முடியும். அது வந்து மக்களுக்கு மிக மிக நன்மை. ஏன்னா பெரும்பாலான டிரைவர்கள், இந்த அரசு டிரைவர்கள் நிறைய பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க சார். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்பப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் விசிட் அடித்து பஸ்ஸுகள்லாம் டயத்துக்கு வருதா, மக்களுடைய குறை என்ன, அங்கே இருக்கக்கூடிய கக்கூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டு கேவலம், யூஸ் பண்ணவே முடியாது. அவசரத்துக்கு பெண்கள் வந்து இந்த ஊர்லேயே தான் வருவாங்க. ஆண்களாவது அங்கிட்ட போய் ஒதுக்கிடுவாங்க. பெண்களுக்கு கக்கூஸ்க்கு தான் அவங்க போவாங்க. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கா, அந்த வசதிகள் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா நம்மளை நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள். உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லையேங்க. அப்புறம் எதுக்கு இந்த லாட்ரி குடும்பம் வந்து அவங்க கோலோச்சிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தா இப்போ பிம்பம் வந்து அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அவருக்கு முக்கியமான துறையை கொடுத்துருக்கீங்க ஆதவுக்கு. ஏன்னா நெடுஞ்சாலைத்துறைங்கிறது ஏகப்பட்ட கான்ட்ராக்டுகளை கொண்டது. இப்போ இபியில் நிறைய இந்த மின்சார கான்ட்ராக்டுகளை ரத்து பண்ணீங்க. அதுபோல் இப்போ அவர் கையில் இப்போ அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவர் உண்மையிலேயே நல்லது செஞ்சிட்டாருன்னா பரவாயில்ல, அவர் ஓகே. இன்னும் அவருடைய நடவடிக்கைகள் இன்னும் பார்க்கல. புதுசாக இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு, எத்தனை 1000 கிலோமீட்டர்களுக்கு அவர் ரோடு போட போகிறாரு. அதுக்கு கான்ட்ராக்டு அவங்க எடுக்காமல் இருந்தால் அவர் நம்பத்தன்மையான ஆள்.
ஆனால் அதே நேரத்தில் திராவிட கட்சி பழைய கான்ட்ராக்டர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்க பூரா லஞ்சம், இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஏடிஎம்கேக்கு லஞ்சம் கொடுப்பான், டிஎம்கேக்கு லஞ்சம் கொடுப்பான், பாதி அவன் அமுக்குவான். ஸோ அதனால் மிகப்பெரிய கான்ட்ராக்டர் எல்என்டி, அதாவது கொஞ்சம் வந்து வேலை தரமாக இருக்கும் ஆனால் லஞ்சம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள். அவங்க போடுற ரோட்டுக்கு இவங்க போட்ட ரோட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ரோட்லேயே அப்படி விமானம் வந்து இறங்குற மாதிரி. இப்போ உத்தரப்பிரதேசத்துலாம் யோகிஜி ஆதித்யநாத் வந்து அந்த மாதிரி தானே பண்ணுறாரு. சர்வசார்பு இப்போ அவங்க அங்கே போடுற ரோடு எந்த ரோட்டில் வேணாலும் விமானத்தை இறக்கலாம். விமான ஓடுபாதை மாதிரி அவ்வளவு சுத்தம். ஸோ அதனால் தரமான ரோடுகள் மக்களுக்கு வேணும். அதுக்கு ஆதவ அர்ஜுனா மிகவும் கடுமையாக உழைக்கணும். ஏன்னா இருக்கிற துறைமுகங்கள் ஃபுல்லாக வந்து அவர் கண்ட்ரோலில் வருது. தமிழகத்தின் கண்ட்ரோலில் உள்ள கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அவருடைய கண்ட்ரோலில் வருது. பெரும்பாலான கடத்தல்கள் துறைமுகம் மூலமாக தான் நடக்குது. பெரும்பாலான கடத்தல் துறைமுகம் மூலமாக தான் நடக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ அதனால தாங்க இந்த அமைச்சர்கள் வந்து இந்த பதவியை விட மாட்டேங்கிறாங்க. பதவி இறங்கவும் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எதையோ ரொம்ப என்னமோ உயிரே போன மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதனால் இப்போது வீழ்ந்து கிடக்கின்ற இந்த 2 திராவிட கட்சிகளும் மீண்டு எழுமுன் நீங்கள் ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மக்கள் நலத்திட்டங்கள், மக்கள் நல பணிகளை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நீங்கள் செயல்படணும். ஏன்னா இப்போது 2026 நீங்கள் 2 திராவிட கட்சியிலே அடிச்சிட்டிங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல், பொது தேர்தலில் உங்களுக்கு மிகப்பெரிய போட்டியாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உருவெடுப்பார். கண்டிப்பாக உருவெடுப்பார். ஏன்னா அவர் ஜாதகமும் அந்த மாதிரி வலுவாக இருக்குது. சரிங்களா? இப்போது அவர் ஒரு புதிதாக இப்போ ஒரு இயக்கத்தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு இயக்கம் பி த லீடர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய அதில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு போட்டியாக ஒரு இயக்கம். திராவிட கட்சிகள் உங்களுக்கு போட்டி இல்லைங்க. அதில் நிறைய பேர் வந்து இப்போ வந்து கட்சி மாறுறாங்க. பெரும்பாலும் உங்கள் கட்சிக்கு வர்றாங்க. நீ அண்ணாமலை அவர்கள் கட்சின்னு பதிவு பண்ணதுக்கப்புறம் அதில் இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் எல்லாமே அதில் போவாங்க. யாருடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு அந்த கட்சியை அழிக்கணும், இந்த கட்சியை அழிக்கணுன்ற கண்ணோட்டத்துக்கே போகாமல் நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து நிலச்சி நிற்கும். இன்றைக்கி நானே இந்த பாராட்டுற பாருங்க. முதல்ல வந்து என்னடா இது, இவங்க வந்து ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு மின் தடைகள் வருவதுக்கு காரணம் என்னங்க? டிரான்ஸ்ஃபார்மில் அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லா ஊழலையும் வெளியே எடுத்து அதுக்கு யார் காரணமோ அவங்களுக்கு வந்து தயவு தாட்சணியம் வேண்டாம். கையெழுத்தை போட்டுருங்க. அமைச்சராக இருந்தாருன்னா எவனாக இருந்தாருன்னா எஃப்ஐஆர் 15 அவனை பிடிச்சி உள்ளதுங்க. இல்லைன்னா இந்த வேலையை அடுத்து வரக்கூடிய அண்ணாமலை அரசாங்கம் செய்யும். நீங்கள் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா மக்கள் கொஞ்சம் அதிருப்தி ஆயிடும். அப்போனா இந்த இடத்துக்கு வேற ஆள் தான் பொருத்தமானவராக இருப்பார்ன்ற இடத்துல வரும்போது அண்ணாமலை மிக பொருத்தமாக இருப்பார். ஸோ அதனால் நடவடிக்கைகள், ஊழல் நடவடிக்கைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விரைவுபடுத்தி எடுங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் கருப்பாடுகள் அதில் 90% இருக்காங்க. ஏன்னா இந்த இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட்டு சென்னை சுற்றி கரண்ட்டு கட்டாதலே தெரியுது. அதுக்கு வேறு யாரும் இல்லைங்க. அதுக்கெல்லாம் ஒரு இப்போ 2 பசங்க வந்து எடுக்கிறத டிவியில் இன்னைக்கு காட்டுறாங்க. இதுக்கு மேலே யார் இருப்பா? அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பா, அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பா. எப்படியே செயின் வரிசை அந்த செயினை பிடிச்சிங்கன்னா மேலே வந்து திமுக அல்லது அதிமுக இவங்க தாங்க இருப்பாங்க. திராவிட கட்சியினுடைய அமைச்சர்கள் அல்லது யாராவது ஒரு பெரிய லீடர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த செயினை பிடிச்சி என்ன, அது கூட இல்லாமல் ஒரு சாதாரண இவங்கள மட்டும் பிடிச்சி, இவங்க வந்து அம்பு தானே. அப்போ இவங்கள பிடிச்சி என்ன செய்யணும் அப்போது. அதனால் வந்து அதை வந்து இது பண்ணாமல் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கலகலத்து போச்சு. ஸோ நீங்கள் போய் அதில் சேர்ற மாதிரி பிளானில் இருக்கீங்க போல். காங்கிரஸுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. சரிங்களா?
சரிங்களா? காங்கிரஸ் இந்திய அளவில் ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி, மிகப்பெரிய அகில உலக அளவில் அது பெரிய ஊழல் கட்சி. அதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இனி அவங்க எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோட போக மாட்டாங்க. திராவிட கட்சிகள் அவங்கள ஏற்காது. உங்கள் முதல்ல வந்து சவாரி பண்ணிட்டாங்க டக்குன்னு பார்த்தாங்க. சரி, அப்போ நமக்கு இன்னும் ஒரு நல்ல குதிரை கிடச்சிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் 2 திராவிட கட்சிகள் மிகவும் வந்து இதாகிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் திரும்ப வந்து ஃபீனிக்ஸ் பறவை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை அவர்கள் தான் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிப்பார். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக எந்திரிப்பார். இப்போ வி த லீடர்ஸ்ன்ற அமைப்பில் அவர் ஒரு 1.5 கோடி பேர் 2 கோடி பேரை இலக்கு நிர்ணயித்து அவங்க வந்து பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வேறு எங்கேயுமே வேண்டியில்லைங்க. உங்களுடைய முகாமை ஒவ்வொரு காலேஜுக்கு முன்னாடி போடுங்க. இளைஞர்கள் தான் உங்களுடைய இலக்கு. வயசான கிழட்டு கட்டைகளை அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க யார் நல்லதுன்னு, ஏன்னா அவங்களுக்கு நல்லது கெட்ட தெரியும். அதனால் அவங்க யோசித்து பார்த்து யாருடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்குங்கிற பார்த்து அவங்க வந்து நல்லவங்களுக்கு போடுவாங்க ஓட்டு. ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை. புதிதாக அந்த ஓட்டு போடக்கூடிய வயதில் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க பெர்மனண்ட்டாக வந்து காலேஜுகள் முன்னாடி, அண்ணாமலை அவங்களுக்கு சொல்கிறேன், பெர்மனண்ட்டாக எல்லா காலேஜுக்கு முன்னாடியும் உங்களுடைய இயக்கத்தை ஆரம்பித்து உங்கள் இயக்கத்தில் ஆள் சேர்க்கறது, உறுப்பினர் சேர்க்கையை சேருங்க. உறுப்பினர் கார்டு உடனே கொடுத்துருங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சேர்ந்த உணர்வே இருக்காது. அனைவருடைய அட்ரஸும் நீங்கள் வாங்கிடுறீங்க, அனைவருடைய ஃபோன் நம்பரும் வாங்கிடுறீங்க. டக்குன்னு பிரிண்ட்டு சிவாசியில் கொடுத்தீங்கன்னா தான் 24 ஹவர்ஸும் பிரிண்ட் அடிச்சுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு சப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்களுக்காக நம்மளும் உறுப்பினர் ஆகிட்டோம், இந்த கட்சியில் அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டோம்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். வேறு மக்கள் அந்த சேவை இப்படி பேரை கொண்டு வந்தீங்கன்னா ஒதுக்கிடுவாங்க மக்கள். வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, டியில் தான் வைக்கணும் பேர். அப்போ தான் வந்து அண்ணாமலை அவங்க நிலச்சி நிற்பாங்க. நம்ம கணிச்ச வரைக்கும் பாரதிய ஜனதாவில் இருந்தார். தமிழக ஜனதா கட்சி டிஜேகே அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. மிக மக்கள் விரும்பி அந்த கட்சியை நோக்கி வருவாங்க. டிவிகே டிஜேகே போட்டி வந்து டிவிகேக்கும் டிஜேக்கும் தயா, எப்படி டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இருந்துச்சோ அது மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். அல்லது அண்ணாமலை ஜனதா கட்சின்னு வைங்க. ஜனதான்கிற பேர் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பாரதிய ஜனதா இருந்ததுனால ஜனதான்ற பேர் உங்கள் கட்சியில் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் ஒன்று விஷயம், அமைச்சர்கள் நிர்மல்குமார், அருண்ராஜ், நிர்மல்குமாராவது அவர் வேலையை பார்க்குறாரு. ஆனால் அந்த அருண்ராஜுங்கிறவர் ரொம்ப நக்கல் நையாண்டி பிடிச்சவர் போல். அவர் வந்து இருக்கிற அனைத்துலையும், அதாவது செயல்பாடு இல்லாமல் கேலி பண்ணக்கூடாது. யாரையும் வந்து கேலி பண்ணக்கூடாது. கேலி பண்ணாங்கன்னா அவர் மேலே மக்கள் கட்டிடுவாங்க. ஸோ அதனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இப்போ எல்லா விஷயத்திலும் கோர்ட்டு சொல்கிறதாங்க நாங்கள் செய்வோம்னு சொல்கிறீங்க. இப்போ டீச்சர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அவங்க பாவம் எங்களுக்கு வயசாகி போச்சுங்க, எங்களுக்கு இந்த டெட் பரீட்சையிலேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இல்லைங்க அவசியம் கண்டிப்பாக வந்து பரீட்சை முக்கியம் அப்படின்ட்டாங்க. டைம் கொடுத்தாங்க, 2 வருஷம் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து 2 ஆண்டுகள் டெட் பரீட்சை இல்லாமல் வந்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம், ஆனால் அதுக்கு மேலே டைம் எங்களால் தர முடியாதுட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோர்ட்டு தீர்ப்பை வந்து மீறி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ டீச்சர்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க, கோர்ட்டு தீர்ப்பை மீறி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றீங்க. திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் ஏற்றுற விஷயத்தில் கோர்ட்டு முழுமையாக நல்ல ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த தீபத்தூண்லேயே வந்து விளக்கு ஏற்றலாம்ட்டாங்க. அப்போ நீங்கள் அதைத்தான் அமல்படுத்தணும். சட்ட ஆட்சி தாங்க இங்கே நடக்கணும். ஏன்னா நீதிபதிகள் வந்து நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து பாராட்டணும். எப்படியும் வந்து இப்போ இருக்கிற நீதிபதிகளில் ஒரு
ஒரு 10% நல்ல மிகச்சிறந்த நீதிபதிகள் இருக்காங்க. அந்த அவர் ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மேலே உச்சியில் ஏறி அனைத்து விஷயம் எல்லா இதையும் எல்லா விஷயங்களையும் ஆய்வு பண்ணி அது சம்மந்தமான வரலாறுகளை எல்லாம் படித்து அதுக்கப்புறம் வழங்கிய தீர்ப்பு தான் அந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு. அதில் போய் நீங்கள் தலையிடலாமா? கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கிடுவோங்க. இதை நீங்கள் எல்லா கட்சினாலும் சரி, எந்த மத அமைப்புகளாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றோன்னு நீங்கள் ஒத்தவரையில் சொல்லி ஒதுங்கிங்க. அதை விட்டுட்டு மக்கள் மனதை புண்படுத்துகிற மாதிரி, இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் அந்த தொகுதியிலே நின்று ஜெயிச்சுட்டு, திருப்பரங்குன்றம் தொகுதியிலே நின்று ஜெயிச்சுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமையோ அந்த நிலைமைன்னு சொன்னால் அது முறையற்ற ஒரு செயல். அதை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அங்கே உள்ள திருப்பரங்குன்ற பகுதி மக்களே, அந்த சுற்றுப்பட்டில் உள்ள 108 கிராம மக்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. முருகன் முதல்ல கடுமையான தண்டனை வழங்குவார் தெரியுமா அவருக்கு. அவர் செவ்வாய்க்கு அதிபதி. அவருக்கு அவர் விஷயத்தில் தலையிடப்படும். அதனால் அதான் ஒன்று படிக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சியில் முஸ்லீம் இளைஞர்களை நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய கொள்கை என்பது வேறு, பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை வேறு. ஆனால் 2 பேருமே தீவிரவாதத்தை எதிர்ப்பாங்க. ஆனால் இவர் தமிழகத்துக்கு தகுந்தாற்போல் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சியாக தனது கட்சியை வழி நடத்தி செல்வார். ஸோ அதனால் இவர் அண்ணாமலைங்கிறப்ப அவர் ரொம்ப நேர்மையானவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் அப்படின்ற ஒரு முறையில் அவர் முன்னாடி இளைஞர்கள் நிறைய திரள்வாங்க. ஆனால் அதற்கு அவர் நிறைய முக்கியமான போராட்டங்களை கையில் எடுக்கணும். அப்போ தான் 2031 அவர் பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க முடியும். சரிங்களா? அதனால் திரு அண்ணாமலைஜி அவர்கள் எதையுமே யோசிக்கவே வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது, பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இப்படி பிஜேபி நம்ம பிஜேபிக்கு எதிரான கிடையாது. ஏன்னா பிஜேபி இந்தியாவில் மிகப்பெரிய இந்தியாவினுடைய அந்த ஸ்டேட்டஸை, அந்தஸ்தை, இந்தியர் என்ற அந்த அந்தஸ்தை உலகம் முழுவதும் கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பிரதமர் கிடைப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர்னால மேற்காசிய நாடுகள் அமைதி இல்லாமல் எல்லா முஸ்லீம் நாடுகளும் பெரிய கலவரத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம நினச்சி கூட பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி இந்த நாடுகளில் துபாய் இதெல்லாம் எவ்வளோ ஒரு சூப்பரான நாடு. ஆனால் அங்கேயே பார்த்திங்கன்னா கலவரம் ஆயிடுது. கத்தார், குவைத்து எல்லாம் ஒரு முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே, சவுதி, எங்கேயுமே இப்போ முஸ்லீம் நாடுகளுக்கு இடையில் ஒரு அமைதியற்ற தன்மை நிலவு. உலகமே பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்குது. ஒரு சில நாடுகளை தவிர பாதுகாப்பான நாடுகள் வரிசையில் நம்ம இந்தியாவும் இருக்குங்க. அது காரணம் பிரதமர் மோடி தான். அதில் மாற்று கருத்துங்கிறதுக்கு வேலையே இல்லை. உங்களுக்கு மோடி பிடிக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி இங்கே நிம்மதியாக இருக்கீங்கன்னா அது மோடிஜி அவர்களால் மட்டும்தான். ஏன்னா உலகமே இன்றைக்கி பெட்ரோல் கிடைக்கல, பெட்ரோல் இல்லாமல் நிறைய நாடுகளில் பெட்ரோல் பல்கெல்லாம் மூடி போட்டாங்க. நீங்கள் எதுலனாலும் போய்க்கிங்கப்பா, ஆனால் பெட்ரோலுக்கு வேறு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. சில நாடுகளில் பெட்ரோல் விலை இங்கே நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டுறது ₹1, 80 காசு, 15 காசு, 20 காசு இப்படி கூட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ₹100 இருக்குது பெட்ரோல் விலைன்னா நாளைக்கு ₹150 போயிருது. திடீர்னு ₹200 ஆகிக்கிறாங்க. கேட்டால் பெட்ரோல் வரல, வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரல, நாங்கள் என்ன செய்கிறதுன்றேன். அப்போ இந்த மாதிரி மக்களை ரொம்பவும் சிரமத்தில் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒருத்தர் உழைக்கிறார் என்றால் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அவருக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் மீதும் இந்திய நாட்டின் மீதும் மிகப்பெரிய பற்றுதல். ஆனால் நம்ம ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கோம். அதனால தான் அவர் இன்றைக்கி பிரதமராக இருக்கார். இப்படிப்பட்ட பிரதமரை இப்போ காமராஜரை நம்ம பார்த்ததில்லை.
அவர் காலத்தில் வாழ்ந்திருக்கலாமே. ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு உத்தமராக வாழ்ந்திருக்கிறார். அவர் சரித்திரத்தை படித்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் கேள்விப்பட்ட அவர் இங்கிட்டு திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது சரி அம்மா பார்த்து போகலாம் அப்படின்ட்டு விருந்தினருக்கு அம்மா வீட்டுக்கு கூட சொல்லியிருந்தார் காரை. அப்போ காமராஜர் வர்றாருன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லி சிவகாமி அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மகன் வராருமா அப்படின்னு சொல்லணும். அந்த அம்மாவுக்கு பூரிப்பு, அவ்வளோ ஒரு பெரிய பூரிப்பு. சரி மகன் வந்து ரொம்ப நாள் கழித்து வர வீட்டுக்குன்ட்டு அந்த அம்மா வந்து ஏதோ இது நம்ம ஒன்றும் ஆக்கலையன்ட்டு பழைய சோறு தான் இருந்திருக்கு. வீட்டுக்கு வரவும் அவர் அம்மாட்ட என்னம்மா இப்போ என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்டுக்காரு. பழைய சோறு தான் இருக்குது, அதை போட்டு கொடுப்போம் உங்கள் கையாலன்னு சொல்லி பழைய சோறை சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா வீட்டில் புதுசாக ஒரு குழாய், தண்ணீர் குழாய் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை என்னென்னா, தண்ணி வந்து அப்போலாம் வந்து பெரும்பாலும் தெருக்குழாய் வந்து எங்கேயோ ஒன்று தானே இருக்கும். போய் பிடிக்க போகிற இடங்களில் வரிசை போட்டிருப்பாங்க, சண்டை நாறிக்கிட்டு இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது அவங்களும் கேட்கல. நகராட்சி அதிகாரிகளாக பார்த்து முதலமைச்சர் வீட்டுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு தண்ணி குழாய் கூட கொடுக்கலன்னா என்னன்னு போய் போட்டிருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்னம்மா இது குழாய் புதுசாக இருக்குது, என்னம்மா போட்டிருக்கியா அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்லி வயசாகிடுச்சுலம்மா அம்மாவுக்கு, அதனால் அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுன்ட்டு நகராட்சி அதிகாரிகளாக பார்த்து வீட்டுக்கு குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது, இல்லைம்மா இது வந்து தப்பு. இந்த குழாய் ஏன்னா முதலமைச்சர் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் வீட்டுக்கு போட்டுக்கிட்டாருன்னு நாளைக்கு எதிர்கட்சிக்காரன் என்னை வந்து கிளிகளின்னு கிழிப்பான். ஸோ அதனால் இந்த குழாய் வந்து முறைப்படி நீங்கள் அனுமதி வாங்கி தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. வருஷப்படி வருதுன்னா வருஷப்படி வரட்டும். ஏன்னா அப்போ பூரா சீனியாரிட்டி படி தான் வந்து குழாய் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த அதிகாரியை கூப்பிட்டு முதல்ல இந்த குழாய் கனெக்ஷனை கட் பண்ணிடு, அம்மாட்ட ஒரு கையெழுத்தை வாங்கி நகராட்சியில் அந்த சீனியாரிட்டி வருஷப்படி வரட்டும், வருஷப்படி வந்து கொடுங்க, அதுமாரி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சரி போயிட்டு வரமாட்டு பிரச்சாரம். எப்படிப்பட்ட முதல்வரெலாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி இருந்த முதல்வர்கள் மத்தியில் இப்போ இன்றைக்கு அரசியலை பொறுத்தவரை நேர்மையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய காலத்தில் இப்போ நம்ம வாழ்கிறோம். ஏன்னா காமராஜர் காலத்தில் நம்ம வாழலை, ஆனால் நரேந்திர மோடிஜி அவருடைய காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்தியர் என்று இப்போ நமக்கு இங்கே தெரியாதுங்க, ஆனால் வெளிநாடுகளில் இப்போ வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க குடும்பம் இங்கே இருந்தால், எங்கள் மகன் வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்கிற குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க மகனுக்கு அந்த நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ அப்பேற்பட்ட நரேந்திர மோடி அவர்களிடம் பாடம் பயின்ற, அரசியல் பாடத்தை பயின்ற, அவரையே பின்பற்றி நடக்கக்கூடிய திரு இளைஞர் அண்ணாமலை அவர்கள் எப்படி இருப்பார் சொல்லுங்கள். அப்போ ஒருத்தருடைய அவர் குருவாக ஏற்றுக்கொண்டவருடைய நடவடிக்கைகள் மாதிரி தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கும். யாருமே பாருங்கள், அவருடைய சேர்க்கை எப்படி அப்படி தான் அது அந்த மாதிரி மாறுவாங்க. அப்போ இவர் தனது குருவாக நரேந்திர மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால் அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமாக தேவை. அதனால் இளைஞர்களை முதல்ல உங்கள் கட்சியில் நீங்கள் இழுக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் இளைஞர்களே உங்கள் கட்சியில் முதல்ல சேருங்க. வயசானவங்களை பற்றி கவலைப்படாது, அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க உங்கள் பின்னாடி. ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய இருப்பை காட்டுவதற்கு அரசில் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் உடனடியாக சுட்டி காட்டுங்க. ஏன்னா உங்களை வந்து உங்கள் பேட்டி மூலமாக தான் மக்களுக்கு நீங்கள் பிரபலமானீங்க. மக்களுக்கு நல்ல அறிமுகம் வந்து உங்கள் பேட்டி மூலமாக தான். ஸோ ஏன்னா தவறுகளை சுட்டி காட்டுறீங்க. எம்ஜிஆர் எப்படி வந்து வில்லனை பார்க்கவும் சாட்டையை கையில் எடுக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் தவறுகளை ஆதாரத்தோடு சுட்டி காட்டுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றால் நீங்கள் வந்து தவறுகளை தினந்தோறும் சுட்டி காட்டணும். உங்களை பார்த்து தான் இளைஞர்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு காந்தம் போல் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் இப்பொழுது அமைதி காத்தாலும் இனி வரும் காலங்களில் உங்களுடைய அந்த பழைய அண்ணாமலையை நாங்கள் பார்க்கணும். சுறுசுறுப்பான சும்மா சிங்கம் போல் செயல்பட்ட அந்த அண்ணாமலையை நீங்கள் திரும்ப எங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் காட்டணும்.
சரிங்களா? அதனால் நீங்கள் நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப பக்குவப்பட்டுட்டோம் அப்படின்னு அமைதியாக இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. பல மடங்கு அப்போ இருந்ததை விட நீங்கள் இன்னும் பல மடங்கு வேகத்தோடு இப்போ செயல்பட்டால் தான் வந்து உங்கள் பின்னாடி இளைஞர்கள் வருவாங்க. ஏன்னா இளைஞர்களை கவருவது சாதாரண விஷயம் இல்லை. அவங்கள தொடர்ந்து தக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம். என்னென்னா இப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு இளைஞர் படம் இருக்குது, வந்தாங்க, எங்கிட்டிருந்து வந்தாங்கன்னு தெரியல. அது இந்த திராவிட கட்சிக்காரங்களுக்கு சுத்தமாகவே புரியலை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இருந்தும் ஃபேஸ்புக் மூலமாக வந்துட்டாங்க. அது உங்களுக்கு அத்துப்படி. உங்களுக்கு பொறுத்தளவில் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து அத்துப்படி. ஸோ அதனால் உங்களுடைய பேட்டி மூலமாக இளைஞர்களை நீங்கள் கவர வேண்டும். ஏன்னா அவங்க தொடர்ந்து அந்த கட்சியில் இருப்பாங்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. எப்போ வேணாலும் டக்குன்னு மாறுவாங்க. ஏன் அப்படின்னா யார் அந்த சாட்டையை கையில் எடுக்கிறாங்க, ஊழல்வாதிகள். ஏன்னா இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வரி கட்டுறோம், இவங்க என்ன வந்து காரில் பந்தாவா என்ன ஒரு 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 எம்எல்ஏக்கு பின்னாடி 5-6 கார் போகுது. அன்றைக்கு காமராஜர் காலத்தில் முதல்வர் பின்னாடி ஒரே ஒரு கார் தான், ஒரே பாதுகாப்புக்கு ஒரு கார் தான் போகுது. மொத்தமே 2 கார் தான் ரோட்டில் போகுது. ஒரு காரில் வந்து போலீஸ் போவாங்க, ஒரு காரில் முதல்வர் போவார், அவ்வளோதாங்க. எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத வந்து பாதுகாப்பு பந்தா தேவையே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அண்ணாமலை அவர்கள் தினந்தோறும் பேட்டி கொடுக்கணும். நிறைய விஷயங்களை பற்றி பேசுங்க, மக்கள் அப்படியே மெய் மறந்து கேட்கணும். உங்களுடைய பேட்டிகளை வைத்து தான் வந்து அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சாரமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஜெய் ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்லை. இருந்தாலும் இன்னமும் அந்த மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறவன கண்ணு முன்னாடி தான் திருடுறேன். செந்தில் பாலாஜி கண்ணு முன்னாடி தானே இருக்கார். இதான் ஒரு காரணத்தை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுங்களேன், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவீங்க. இன்னும் தொட முடியாத ஆளாங்க, ஜெயலலிதாமாவே பிடிச்சி உள்ளே வச்சாங்க. ஆனால் இவரை ஆகும்னு அப்படி ஒரு பெரிய பில்டப் வைக்கிறாங்களே, என்ன வந்து இதெல்லாம் வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் கண்ணு முன்னாடி தெரியுது உங்களுக்கு இவன் தான்ங்கிறது எல்லாருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க? மக்களுக்கு தெரியுதுங்க. மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரியுது இவன் தான் வந்து பெரிய ஊழல். ஆனால் இவங்களை பக்கத்தில் நெருங்க முடியலன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால் அதுக்கு என்ன காரணமோ, அதுக்கு என்ன ரீசன், முக்கியமான பெரிய அதிகாரிகள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், நேர்மையான ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், பிடிச்சி அடித்து தூக்குங்க பார்ப்போம். மிகப்பெரிய ஒரு வெற்றி மேலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இளைஞர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு. அதனால் அசத்தும் விஜய், அமைதி காக்கும் அண்ணாமலை, அதிரடி அண்ணாமலையாக மாறி தமிழகத்தை டிஜேகே டிவிகே என்ற ஒரு நிலையில் கொண்டு வந்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.